ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவசந்த். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நம்ம எப்படி நெய் டொனேட் பண்ணணுன்றதை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த நெய் டொனேட் பண்ணுறது வந்து ஆஃப்லைனில் பண்ணலாம், ஆன்லைனில் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃப்லைனை பற்றி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆஃப்லைனில் நீங்கள் நெய் டொனேட் பண்ணணுன்னா மொத்தம் 3 குவான்டிட்டி ஆஃப் நெய்யை வந்து நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 kg 1 கிலோ நெய்யை நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு 250 ரூபா. நெக்ஸ்ட்டு 1/2 kg 1/2 கிலோ நெய்யோட விலை வந்து 150 ரூபா. அப்புறம் 1/4 kg 1/4 கிலோவோட விலை வந்து 80 ரூபா. இது போல் 3 குவான்டிட்டி ஆஃப் நெய்யை நீங்கள் டொனேட் பண்ணலாம். அந்த நெய்யை டொனேட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்லிப் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஸ்லிப்பை வச்சு நீங்கள் ஜனவரி 20க்கு மேலே அந்த தீப மையை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். நீங்கள் 1 kg ஒரு 1/2 kg ஒரு 1/4 கிலோ எந்த குவான்டிட்டியில் நீங்கள் டொனேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 1 பேக்கெட் ஆஃப் மை தான் வரும், 1 பேக்கெட் மை தான் வரும். உங்களுக்கு நிறைய மை வேண்டும் அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி முக்கியம் இல்லை, நீங்கள் அந்த ஸ்லிப்ஸ் எத்தனை வச்சுருக்கீங்களோ அதுதான் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு 4 இது வேணும்னா 80 ரூபாயில் 4 கொடுத்தாலும் உங்களுக்கு 4 கிடைக்கும். 1 கிலோவில் நீங்கள் 4 டொனேட் பண்ணாலும் உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எத்தனை ஸ்லிப் இருக்கோ அவங்களோட குவான்டிட்டி முக்கியம் இல்லை, எத்தனை ஸ்லிப்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஸ்லிப்புக்கு அத்தனை மையானது உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் டொனேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல் ஒரு ஷீட்டானது உங்களுக்கு தருவாங்க. இந்த ஷீட்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தீபம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேலே ஜனவரி 21 இருந்து நீங்கள் இந்த தீபமையானது கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அவைலபிளில் இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு தீபமையானது கிடைக்கும். அது காலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தீபமையானது கிடைக்காது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.